அத்தியாயம் 11. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அஞ்சு. இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்னை புரிய வைக்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. கொஞ்ச நேரம் நான் சொல்றத பொறுமையா நிதானமா கேளுமா என்று அவளின் ஆக்ரோஷத்தில் தன் இயல்பிற்கு மாறாக அடக்கியே வாசித்தான் அசோக். என்ன கேட்கணும்? இதுவரை உன்னை நம்பி நான் மோசம் போனது போதாதா? உன்னால வலியும் வேதனையும் மட்டுமே மிச்சம் இருக்கிற நிலையில அத்தனை அசிங்கத்தையும் கண்ணால பார்த்த பிறகு இனியும் உன் வார்த்தையை நம்ப சொல்றியா என்றால் ஆவேசமாக. அஞ்சு, கண்ணால பார்க்கறதெல்லாம் உண்மையாகிடாது. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்றதும், வாய்ப்பு கொடுத்தா என்று ஏளனமாக அசோக்கை பார்த்தவள், அன்னைக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளையை என் கையாலேயே கொல்ல வச்சியே, அந்த மாதிரி இப்ப யாரை கொல்றதுக்காக நீ வேஷம் போட்டுட்டு இருக்க என்றால் அடக்கப்பட்ட சீற்றத்தோடு. ஐயோ, வேஷம் இல்லம்மா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி என்ன உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது என்று தலையை பிடித்த உத்தமனின் வார்த்தையிலும் செயலிலும் அவள் முகத்தில் அசூயை ஏற்பட்டது. இதை பார் அஞ்சு, உன் வீட்டில் நீ எப்படி இருந்தன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்க மாட்டேன். உங்கள் வீட்டில் நீ இருந்த நிலை என்ன? இங்கே அனுபவிக்கிற வசதி என்ன? இங்கே வந்த பிறகு உனக்கு போட்டுக்க துணி, சாப்பிட சாப்பாடுன்னு ஏதாவது குறை வச்சிருப்பேனா? கடைசியாக ஆர்த்தியா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுத்து அனுப்புனேனே, அதெல்லாம் மறந்துட்டியா என்றதற்கு அவள் அசைந்து கொடுக்காமல் போகவும், அஞ்சு, நான் உன் புருஷன், அதாவது ஞாபகம் இருக்கா என்று பிரம்மாஸ்திரத்தை எய்து அவளை வளைக்க பார்க்க அதில் அவள் முகம் வெகுவாக கசங்கி போனது. புருஷன், இதுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு என்று விரக்தியாக சிரித்தவள் அகமும் புறமும் கடும் வேதனையை கொண்டிருக்க அவள் பேச்சில் மரியாதை பண்பை முற்றிலுமாக மறைந்து போனது. தலைக்கு மேல் வெள்ளம் பாய்ந்துவிட்ட நிலையில் ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்ற நிலையில் பெண். 18 வயசுல மற்றவங்கள மாதிரி எனக்கு பெருசா கல்யாணம், புருஷன்னு எந்த கனவும் கற்பனையும் இருந்ததில்லை. எங்கள் அப்பா அம்மா என் அக்காவை கேட்டு வந்தது மாதிரியே என்னையும் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதில் கொஞ்சம் எனக்கு வரப்போகிறவனும் எங்கள் அத்தான் மாதிரி நல்லவனாக இருப்பான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் வாரம் ஒரு சினிமா, வசதியான ஹோட்டலில் சாப்பாடு, புது புடவை, சுடிதார்னு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அப்படியே சாயங்காலம் பீச், மல்லிப்பூ, அல்வான்னு கல்யாண வாழ்க்கையை பற்றி அருணா பெருமையாக சொன்னப்போ, கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னா எங்கள் அப்பா அம்மா போல் கஷ்டம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரம் உன்னை பற்றி பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காட்டியும் குறைஞ்சபட்ச அன்பை கொடுத்து நல்ல துணையாக ஆயுள் முழுக்க கூட வரக்கூடியவனாக இருந்தால் போதும்னு தான் இருந்தேன். அதுவும் அவள் சொன்னதை வச்சு புது பொண்டாட்டிக்கான மவுசு தனின்னு கர்வம் கூட இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு மொத்தமும் அடிபட்டு போனப்போவும் நான் எதையும் பெருசுப்படுத்தலை. கூட்டு குடும்பம் எதையும் தன்னிச்சையாக செய்ய முடியாது, அதோட உன் வேலை, அதிலிருந்து டென்ஷனில் முடியலன்னு என்ன நானே தேத்திப்பேன். அப்படி இருந்தும் நீ சொன்னியே 3 வேளை சாப்பாடு, அது எப்படி எனக்கு கிடைக்கணும் உனக்கு தெரியுமா என்றதில் அசோக்கின் பார்வையோ அவள் கைபேசியை தேடி அரை முழுக்க அலைப்பாய்ந்தது. வீட்டில் இருக்கிற அத்தனை உருப்படிக்கும் நெய் விட்டு ரோஸ்ட் போட்டு கொடுக்குறேன்னா எனக்குன்னு தோசை போடுற நேரம் எங்கிருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு சரியாக மூக்கு வேத்துடும். 1/2 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு கண்டிஷன். ராத்திரி எல்லாருக்கும் சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு வகை வகையாக ஆக்கி போடுறேன்னா மதியம் மீந்ததை தான் சாப்பிட்ணும். இது இந்த வீட்டில் எழுதப்படாத சட்டம். பிள்ளை தாச்சி, குழந்தை பெற்றவனு கூட யாரும் இறக்கம் பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் 3 வேளையும் சுட சுட சாப்பிடலனாலும் இப்படி குத்தல் பேச்சு கேட்டுட்டு இடி சோறு தின்னது கிடையாது. குழந்தை பெற்றவனு எங்கள் அம்மா எனக்கு ஒரு பிடி அரிசி சூட வடித்து தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்றவளுக்கு தன்னை அறியாமல் கண்கள் குளமாகி போனது. இந்த சட்டமெல்லாம் எனக்கு மட்டும்தான், நந்தினி அக்காவுக்கு கிடையாது. சில நேரம் குழந்தைய வச்சுட்டு செய்கிறப்போ ஏதோ ஞாபகத்தில் கூட சேர்த்து எண்ணெய் ஊற்றிட்டா போதும், உடனே உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தியான்னு தொடங்கி உங்கள் அம்மா பேசுகிற பேச்சுக்கு ஒவ்வொரு வாய் சாப்பாடும் எனக்கு முள்ளா குத்தி வலிக்க வலிக்க தொண்டையில் இறங்கும். அது தெரியுமா உனக்கு என்று கேட்க
அசோக்கிடம் மௌனம். எத்தனையோ நாள் இப்படியும் சாப்பிடணுமான்னு அதை வெளியே கொண்டு போய் கொட்டிடுவேன். அதையும் பார்க்குற உங்கள் அம்மா வெட்டி ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த ஜம்பம் எல்லாம் நந்தினியை பெற்றவங்க மாதிரி வாரம் வாரம் மூட்டையை இறக்க சொல்கிறதுல இருக்கணும்னு பேசும். அதையும் காதில் வாங்கி வாங்காத மாதிரி போனது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் முற்பகுதி கஷ்டமாக இருந்தால் பிற்பகுதி சந்தோஷமாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்கிறத நம்பி தான். ஆனால் எனக்கு மட்டும் பிறந்த வீட்டில் பார்த்த கஷ்டம் புகுந்த வீட்லேயும் தொடர்றதை பார்க்குறப்போ எப்படா நமக்கான விடியல்னு ஏங்காத நாள் இல்லை. அஞ்சு, ஏன் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் பெருசு பண்ணாது, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் என்றவனின் விழிகள் மீண்டும் கைபேசியை தேடி அறையை அலசியது. நம்ம வாழ்க்கையா? அது எப்பவோ பஞ்சாயத்து பேச்சுன்னு ஊர் உறவு முழுக்க நாரி போச்சு. இனி பேச என்ன இருக்கு என்றவளிடம் இப்போது கண்ணீரின் வரத்து சுத்தமாக நின்று போயிருந்தது. புருஷன் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கல, அனுசரணையா இருக்கல, பாசம் காட்டல, பூ புடவை வாங்கி கொடுக்கல, சந்தோஷமா வச்சுக்கலங்கிறது கூட ஒரு பொண்டாட்டிக்கு அதிக வலி கொடுத்துடாது. ஏன்னா எவ்வளவுதான் கற்பனை வச்சுக்கிட்டாலும் அடுத்தவங்க வாழறத பார்த்து எதிர்பார்த்து ஏங்கினாலும் யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். கால வேலை நேரத்தில் அறக்க பறக்க கிளம்புறப்போ சாம்பாரில் உப்பு உரப்பு கூட குறையா இருந்தா ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தையா சேர்ந்து விழும். அது பிரச்சனை இல்லை. ஏன் பேசினேன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவு பொம்பளைங்க கூறு இல்லாதவங்களும் இல்லை. அதே நேரம் அந்த சண்டையை சாயந்தரம் வர தூக்கி சுமக்க ஆம்பளைங்களும் அறிவில்லாதவங்க இல்லை. ஒவ்வொரு முறை எங்கள் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் இதையெல்லாம் பெருசுப்படுத்தாதன்னு என்னை விட்டு கொடுத்து அனுசரிக்க சொல்லுவாங்க. நானும் அனுசரித்தேன். என்னால் முடிஞ்ச அளவு அனுசரித்தேன். வெக்கம் கெட்டு என் சுயமரியாதையை விட்டு என் சுயத்தை இழந்து மானங்கெட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன். எல்லாம் நீ போடுற 3 வேளை சோத்துக்கும் வருஷத்துக்கு 2 முறை எடுத்து கொடுக்குற துணிமணிக்கும் நினச்சியா? அதுதான் இல்லை. பொட்டை புள்ளியை பெற்றிருக்கேனே, அப்பா அம்மான்னு 2 பேர் சேர்ந்து இருந்தாலே அதை வளர்க்குறதுலேருந்து ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்குற வரை என்ன பாடுபடணும்னு பக்கத்துல இருந்து பார்த்தவளுக்கு வெட்டிக்கிட்டு போகிற துணிச்சல் இல்லை. எங்கே நாம் போய் பிறந்த வீட்டில் உட்காந்து மீதி இருக்கிற 2 பேரை கரையேற்ற முடியாமல் போயிடுமோன்னு பல முறை திரும்ப வந்துட்டேன். அன்னைக்கு என் பிள்ளையை நீ அழிக்க சொன்னப்போ உடைஞ்சது என் மனசு மட்டும் இல்லை, உன் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கை. குழந்தை பிடிக்காதுன்னா அதை முதல்லையே சொல்லியிருக்கலாமேடா. ஏதோ நேரம் அதுதான் இப்படி இருக்க, போக போக சரியாயிடுவேன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கிட்டு என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனால் புருஷனோட உதாசீனம், அதுவும் 4 சுவத்துக்குள்ள உனக்கு நான் ஒன்றுமே இல்லைங்கிறது எவ்வளோ வலி கொடுக்கும்னு தெரியுமாடா உனக்கு என்று கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரம், சொன்னா கேளு சுனிதா, அமைதியா என்னோட வா என்று அஸ்வின் மீண்டும் சொல்ல அவளோ அசையாமல் நின்றாள். என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க என்று கேட்டபடி வீட்டினுள் நுழைந்தான் அரவிந்த். அருவி வந்துட்டியா? வாப்பா வா வா. உன் பொண்டாட்டிக்கு அப்பவே அவளோட சகவாசம் பண்ணாதன்னு சொன்னேன், கேட்டாளா? இப்ப பாரு, உன் கூட பிறந்தவன் தப்பு பண்ணது ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி அவன் மேல பழி போடுறாங்க ராஜா என்று மகனிடம் ஒரு மூச்சு ஒப்பாரி வைக்க, என்னடி இதெல்லாம், உனக்கு என்ன சொன்னேன் என்று மனைவியிடம் எகிறினான். நிஜமாவே தம்பி தப்பு பண்றாருங்க, நாங்களே இன்னொரு பெண்ணோடு பார்த்தோம். அதோட ராத்திரியில யாருக்கோ ஃபோன் பேசுறாருன்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா என்ற நந்தினியின் வார்த்தை கணவனின் பார்வையில் அடங்கிவிட்டது. என்னம்மா இதெல்லாம், இப்போதான் குழந்தை பிரச்சனை தீர்ந்ததுன்னு பார்த்தா அடுத்து பொண்ணு விஷயமா என்று தலையை பிடித்து கொண்டவனிடம் வந்த ஜெயந்தி 2 மருமகள்களையும் குறைபடிக்க கோபமாக நிமிர்ந்தவன், இங்க பாருங்க, எங்க குடும்பத்தில் யாருமே அப்படி கிடையாது. என் கூட பிறந்தவன் மேலே பழி போடும் முன்னாடி யோசிச்சு பேசு நந்தினி. நீ சொன்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டேன். நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும், ஜாக்கிரதை என்றான் மிரட்டலாக. யாரும் பழி போடலை, நிஜத்தை தான் சொல்கிறோம். உங்கள் தம்பி இன்னொரு பொண்ணோட கூத்தடிச்சதை அவரே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு என்றாள் சுனிதா. போதுமா, பொம்பளைங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு எத்தனை முறை தான் சொல்கிறது? அஸ்வின், அரவிந்த்,
உங்கள் பொண்டாட்டிங்களை உள்ளே கூட்டிகிட்டு போங்க என்றார் மோகன். நாங்கள் ஏன் உள்ளே போகணும்? அஞ்சு மாதிரி நாங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நீங்கள் எப்படி தீர்க்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அடமாக நின்று கொண்டாள் சுனிதா. சுனிதா, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நீ வா, நாம ரூமுக்கு போகலாம் என்று அஸ்வினின் பொறுமை எல்லை கடந்திருக்க கோபமாகவே மனைவியை அழைத்தான். ஏங்க, உங்க கூட பிறந்த ரத்தம் இப்படி ஒரு துரோகத்தை பொண்டாட்டிக்கு பண்ணியிருக்கார். அது தேவையில்லாத விஷயமா? ஆர்த்தி சின்ன குழந்தை. அவளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் இத்தனை வருஷத்துல 5 கையால் எத்தனை முறை சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இருந்தும் எப்படி உங்களால் ஒதுங்கி போக முடியுது அஷு என்று கேட்கவும், பாத்தியா கண்ணா, என்னமோ நாங்கள் கொடுமைக்காரங்க மாதிரியும் எங்கள் வயிற்றில் பிறந்த நீங்கள் எல்லாரும் பொண்ணுங்க பின்னாடி அலையிற மோசமானவங்க மாதிரியும் பேசுகிறா. நாங்கள் என்ன உங்களை இப்படி தான் வளர்த்தோமா என்றார் மகன்களிடம். இங்கே பாருங்க அத்தை, நான் அப்படி சொல்லலை. ஆனால் எங்களை இங்கிருந்து துரத்த நினைக்கிறத பார்க்குறப்போ இன்னும் என்னென்ன இருக்கும்னு பயமாக இருக்குது. அஞ்சுவுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்க எத்தனை நேரம் எடுக்கும் சொல்லுங்க என்றிட அனைவரும் அசைவின்றி சுனிதாவை பார்த்திருந்தனர். முதலில் சுதாரித்த மோகன் சுனிதாவை பேச விடாமல், இதை பாருமா, உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லையா உங்க அப்பா வீட்டுக்கு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு இப்படி எங்களை கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்று கராராக சொன்னவர் தன்னையே பார்த்திருந்த மனைவியிடம், என்னடி பார்த்துட்டு இருக்க, போய் கதவை தட்டி அவனை வெளியே வர சொல்லு, இன்னைக்கு 2ல் 1 எனக்கு தெரிஞ்சாகணும் என்றார் கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு. சரிங்க என்ற ஜெயந்தியும் மகனின் அறை கதவை தட்டி, அசோக், அப்பா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வெளியில வாப்பா என்றார். அதே நேரம் அறையினுள் இருந்த அஞ்சனாவோ ராத்திரி படுக்கையை மட்டும் அலங்கரிக்கும் வேசியா நடத்தப்பட்டு காலையில யாரோ மாதிரி இருக்கிறத விட ஒரு பொண்டாட்டிக்கு வேற எதுவுமே கேவலம் கிடையாது, தெரியுமாடா உனக்கு? ஆனா அதையும் என் பொண்ணுக்காக பல்ல கடிச்சு சகிச்சுக்கிட்டேன். இப்போ உன்னோட அசிங்கத்தை மறைக்க இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டு என்னை சித்திரவதை பண்ணினது கண்டவளுக்காகவா? சொல்லுடா என்று சாட்டையை சுழற்ற பதிலின்றி நின்றான் அசோக். அதை விட சேத்துல புரண்டு வந்த பிறகும் அதை இல்லைன்னு சாதிக்க பார்க்குறியே, சி, என்ன ஜென்மம் நீயெல்லாம், உனக்கு உடம்பு கூசல என்று கேட்கவும் அங்கே கதவு தட்டும் வேகம் அதிகரித்தது. எங்கே உடைத்து உள்ளே வந்து விடுவார்களோ என்று பயந்தவன் சட்டென நெடுஞ்சான் கிடையாக அஞ்சுவின் காலில் விழுந்தான். அதே நேரம் அவர்கள் அறை ஜன்னலை திறந்த ஜெயந்தி மகன் அவள் காலில் விழுந்ததைக் கண்டு பதறிப்போனார். டே அசோக், என்னடா பண்ற? எதுக்காக அவ காலில் விழுந்திருக்க? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவனுக்கு என்று பதறியபடி வீட்டை சுற்றி கொண்டு ஹாலுக்கு சென்றார். ஆனால் இங்கே அஞ்சுவோ அவன் நிழல் கூட தன் மீது படுவது அசிங்கம் என்று நினைத்து சட்டென ஒதுங்கி நின்று கொண்டாள். என்னை மன்னிச்சிடு அஞ்சு, நீ பார்த்தது நிஜம்தான். ஆனால் இதெல்லாம் எனக்கே தெரியாமல் நடந்தது, ஒருவித விபத்துன்னு சொல்லலாம் என்று முழுதாக அவளிடம் சரணடைந்தான். கவி ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறவ, என் டீமில் தான் வேலை செய்கிறா. ஆனால் ரொம்பவே சென்சிட்டிவ். அப்பா அம்மா இல்லாததால் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறவ அடிக்கடி டல் ஆகிடுவா. வேலையில் கவனம் இருக்காது. அவள் ஒழுங்காக செய்யலைன்னா அதுக்கும் நான் தான் கை கட்டி பதில் சொல்லணும். அதுதான் அவளுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க நினச்சேன் என்று ஒருவாறு பூசி முழுகி சொல்லி முடிக்க, எமோஷ்னல் சப்போர்ட்டா என்று அவனை பார்த்த அஞ்சு, அதாவது அவளோட படுத்தா அவள் சரியாகிடுவா, வேலையும் நேரத்துக்கு நடக்கும், ஆஃபீஸ்லேயும் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே என்று கேட்க அவனுக்கு ரத்தம் கொதித்தது. ஆனாலும் இது அவன் பொறுமை காக்க வேண்டிய நேரம் என்பதால், அப்படி இல்லை, எனக்கு அவளை பிடிக்கும், கவிக்கும் என்னை பிடிக்கும் என்றான். ஓ, உனக்கு கல்யாணமானது அவளுக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது, ஆனால் இப்போ தெரியும். அவளும் என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறா. காதலா?
இன்னொருத்தி புருஷன் மேல இருக்கிறதுக்கு பேரு காதலா? காதல் இல்லடா, இதுக்கு பேர் அரிப்பு என்றதில் அவளை அடிக்க கை ஓங்கியவன் தன் நிலை உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். ஏன் கேட்கவே நாராசமாயிருக்கா? உன்னால என் வாழ்க்கையே நாசமா போச்சுடா. பொண்டாட்டி பொண்ணு இருக்கிறப்போ இன்னொருத்தி மேல காதல்னு சொல்றியே, இதுவாடா காதல் என்று அது நேரம் வரை கட்டிலுக்கு அடியில் வைத்திருந்த தன் கைபேசியை எடுத்து அவர்கள் இருவரும் இருந்த அந்தரங்க நிலையை காண்பித்தாள். ஆனால் கைபேசியை வெறித்திருந்த அசோக்கிடம் குற்ற உணர்ச்சி என்பது துளியும் இல்லை. மாறாக அவளிடம் இருந்து கைபேசியை வாங்கிவிடும் வேகம் மட்டுமே. துரோகம் ஒன்று எனக்கு புதுசு இல்லை, ஆனா இப்படி ஒரு அசிங்கத்தை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. இப்போ உனக்கு அனுப்புனதை மற்றவங்களுக்கு அனுப்ப எனக்கு எவ்வளோ நேரமாகும்னு நினைக்கிற நீ என்று அஞ்சனா குரலை உயர்த்தவும், ப்ளீஸ் அஞ்சு, அப்படி செய்திடாத. இதில் உன் புருஷனோட கௌரவம் மட்டும் இல்லை, இன்னொரு பெண்ணோட மானமும் அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு அப்படி எதுவும் செஞ்சிடாத. இன்னொருத்தியோட மரியாதையை பற்றி கவலைப்படுற உனக்கு சொந்த பொண்டாட்டியோட மரியாதையை பற்றி கவலை இல்லாதப்போ எனக்கு மட்டும் எப்படிடா இருக்கும் என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு ரௌத்திரம். சொன்னா கேளு அஞ்சு, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு போட்டோ கூட யாருக்கும் போகக்கூடாது. முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணு என்றான் எச்சரிக்கும் குரலில். பின்னே அவனும் கவியும் இதே வீட்டில் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று எத்தனை கற்பனை கோட்டை கட்டி வைத்திருந்தான். இப்போது இதையெல்லாம் அவள் வெளியிட்டால் மொத்தமாக அவன் நினைப்பு காணல் நீராகி போகுமே என்று இறுதியில் அவன் மூர்க்கத்தனம் மெல்ல வெளிவந்தது. அதற்குள் ஜெயந்தி மற்றவர்களிடம் விஷயத்தை சொல்ல இன்னும் பலமாக கதவை தட்டினர். அவனிடம் புகைப்படங்களை கொடுக்க மறுத்த அஞ்சனா, முடியாதுடா, இப்போவும் கட்டின பொண்டாட்டிக்கு பண்ணின துரோகம் உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லை. அடுத்தவளை பற்றி தான் கவலைப்படுற. இப்பவே உன் முகத்தெரிய கிழிக்கிறேன் என்று கதவை நோக்கி செல்ல வழிமறித்து நின்றவன் அஞ்சுவை ஓங்கி அறைந்திருந்தான். அவனுடைய கெஞ்சல் கொஞ்சல் எதற்குமே மசியாததில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அஞ்சனாவை ஓங்கி அறைந்து அவளிடம் இருந்த கைபேசியை பிடுங்கியவன் அதே வேகத்தில் ஓங்கி சுவரில் அடிக்க அது சில்லு சில்லாக சிதறி போனது. அஞ்சனா அதிர்வோடு அசோக்கை பார்த்திருக்க, என்னடி சொன்ன, பொண்டாட்டியா என்று ஏளனமாக சிரித்தவன், என்னைக்காவது ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்திருப்பியா? எப்போ பாரு எதையாவது பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறது. உன் விலங்கா மூஞ்சிய பார்த்தா மனுஷனுக்கு மூடு வருமா? இல்ல என் கவி கால் தூசிக்கு தான் நீ வருவியா என்றவனுக்கு கவி அத்தனை வகை இன்பத்தையும் வாரி வழங்கி ஈடு கொடுப்பவள். அஞ்சனா போலல்லாமல் வாழ்வை ரசித்து ருசித்து வாழத் தெரிந்தவள். அவன் கேட்கும் முன்னமே ஆசையை புரிந்து அச்சம் மடம் நாணத்தோடு உடையையும் துறப்பவளை அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவளோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கத்தில் மிதப்பவனுக்கு அஞ்சனாவின் எதையோ பறி கொடுத்த பார்வையை கண்டாலே எரிச்சலாகும். இப்ப என்னடி பண்ணுவ? யாருகிட்ட சொல்றியோ சொல்லு, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது, முடிஞ்சதை பார் என்று தென்னாவட்டாக சிரித்தவன் தானே கதவை திறந்தான்.